ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு வேண்டும் என்பதை வலியுறுத்தி அண்மையில் திருமாவளவன் பேசிய வீடியோ. திருமாவளவனின் எக்ஸ் தள பக்கத்தில் வீடியோ பகிரப்பட்டது. ஆட்சியில் பங்கு கோரி திருமா பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதால் தமிழக அரசியலில் சலசலப்பு. திருமாவளவனின் எக்ஸ் தளத்தில் காலையிலிருந்து இருமுறை பதிவிடப்பட்டு நீக்கப்பட்ட நிலையில் மாலை 5:50 மணிக்கு மீண்டும் வெளியீடு. சீட் ஷேர் மற்றும் பவர் ஷேர் குறித்த வீடியோ பகிரப்பட்டது குறித்து திருமாவளவனிடம் கேள்வி. வீடியோ பகிரப்பட்டது குறித்து எனக்கு தெரியாது என்றும் தனது எக்ஸ் தள அட்மினுக்குத்தான் தெரியும் என பதில். அது யாராவது அட்மின் பண்ணிருப்பாங்க. இல்ல அட்மின் பண்ணிருப்பாங்க, தெரியல, நான் பார்த்து சொல்றேன். பாஜகவுடன் நெருடலும் பாமகவுடன் கசப்பான அனுபவம் இருப்பதால் தான் மற்ற அனைத்து கட்சிகளையும் மதுவிலக்கு மாநாட்டிற்கு அழைத்திருக்கிறோம். மதுவிலக்கு மாநாடு தேர்தல் கூட்டணி கணக்குக்காக நடத்தப்படவில்லை என்றும் அப்படி நடத்தினால் அது அசிங்கமாகிவிடும் என்றும் திருமா விளக்கம். எலெக்ஷனுக்கு இதையும் முடிச்சு போடக்கூடாது, இது மக்களுடைய பிரச்சனை. இப்ப காவிரி நீர் பிரச்சனைக்கு எல்லாரும் ஒன்று சேரணும்னு நம்ம சொல்றோம், ஈழத்தமிழர் பிரச்சனையில எல்லாரும் ஒன்று சேரணும்னு சொல்றோம். அந்த மாதிரி மது ஒழிப்பு பிரச்சனைக்கு பிஜேபி உட்பட எல்லாரும் ஒன்று சேரணும். ஆனா எங்களுக்கு பிஜேபியோட சேர முடியாத ஒரு நெருடல் இருக்கு. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கும் திருமாவளவனை பாராட்டுவதாக சீமான் பேட்டி. வரும் சட்டமன்ற தேர்தலில் மது ஒழிப்புக்கு ஆதரவாக உள்ள கட்சிகளுடன் திருமாவளவன் அணி சேர வேண்டும் என கருத்து. கோவை அன்னபூர்ணா உணவக உரிமையாளர் சீனிவாசன் நிதியமைச்சரிடம் மன்னிப்பு கோரிய வீடியோ வெளியான விவகாரம். கோயம்புத்தூர் சிங்காநல்லூர் மண்டல பாஜக நிர்வாகி சதீஷ் என்பவர் கட்சியில் இருந்து நீக்கம். ஜிஎஸ்டி கலந்துரையாடல் விவகாரத்தில் தேவையற்ற யூகத்திற்கும் அரசியல் ரீதியாக தவறான புரிதலுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் அன்னபூர்ணா நிர்வாகம் அறிக்கை. ஜிஎஸ்டி பிரச்சினை பற்றி வணிகர்கள் கருத்துக்களை தெரிவிக்க வாய்ப்பளித்த நிர்மலா சீதாராமன் மற்றும் வானதி சீனிவாசனுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் கருத்து. ஜார்க்கண்டில் 6 வந்தே பாரத் ரயில்களின் இயக்கத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 660 கோடி ரூபாய் மதிப்பிலான ரயில்வே திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். ஜார்க்கண்டில் ஞாயிறன்று 6 வந்தே பாரத் ரயில்களின் இயக்கத்தை தொடங்கி வைக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சி திட்டங்களையும் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கிறார். கேரள மக்களின் பாரம்பரிய திருவிழாவான ஓணம் பண்டிகை இன்று கொண்டாட்டம். வீடுகளில் அத்தப்பூ கோலமிட்டும் ஓணம் விருந்து உண்டும் உற்சாகம். தமிழகத்தில் மலையாள மொழி பேசும் மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் ஓணம் பண்டிகை களை கட்டியது. அதிகாலையிலேயே குடும்பத்தினருடன் கோயில்களுக்கு வந்து சுவாமி தரிசனம். கேரள மாநிலம் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள திருக்காட்கரை கோயிலில் ஓணம் பண்டிகை கோலாகலம். ஏராளமானோர் செண்டை மேளம் முழங்க உற்சாக கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் நடைபெற்ற குரூப் 2 மற்றும் 2A பதவிகளுக்கான முதல் நிலை தேர்வு. விண்ணப்பித்தவர்களில் 73% பேர் தேர்வு எழுதியதாக டிஎன்பிஎஸ்சி அறிவிப்பு. சென்னை எழும்பூர் பிரசிடென்சி மகளிர் பள்ளியில் அமைக்கப்பட்ட குரூப் 2 தேர்வு மையத்தில் டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகர் ஆய்வு. அனைத்து மையங்களிலும் தேர்வு நடைமுறைகள் வீடியோ பதிவு செய்யப்பட்டதாக பேட்டி. கொல்கத்தாவில் 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பயிற்சி மருத்துவர்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் மமதா பானர்ஜி. நீதி வேண்டும் என்று முழக்கமிட்ட மருத்துவர்களை நோக்கி எனக்கு பதவி முக்கியமில்லை என்று மமதா பானர்ஜி ஆவேசம். டெல்லியில் பிரதமர் மோடியின் இல்லத்தில் வளரும் பசு ஈன்ற கன்றுக்குட்டி. தீபஜோதி என பெயரிடப்பட்ட கன்றை தூக்கி கொஞ்சிய வீடியோவை தமது எக்ஸ் பக்கத்தில் பிரதமர் பகிர்ந்தார். உளுந்தூர்பேட்டை அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல். மேம்பால கட்டுமான பணியாலும் தொடர் விடுமுறையால் ஒரே நேரத்தில் சொந்த ஊர்களுக்கு படையெடுப்பவர்களாலும் பல கிலோமீட்டர் தூரம் வாகனங்கள் அணிவகுப்பு. தேமுதிகவின் 20ஆம் ஆண்டு துவக்க விழாவையொட்டி கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார் பிரேமலதா விஜயகாந்த். விஜயகாந்த் சிலையின் கீழ் அமைக்கப்பட்ட கல்வெட்டை திறந்து வைத்து மருத்துவ முகாமையும் துவக்கி வைத்தார்.
கும்பகோணத்தில் நடைபெற்ற இசையமைப்பாளர் இளையராஜாவின் இசை நிகழ்ச்சி. மழைக்கு இடையே நாற்காலிகளை தலையில் வைத்தபடியும் குடைபிடித்தபடியும் பாடல்களை கேட்டு ரசித்த ரசிகர்கள். முழுநேர அரசியலில் ஈடுபடும் முன் நடிகர் விஜய் நடிக்கும் கடைசி படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு. ஹெச் வினோத் இயக்கத்தில் அனிருத் இசையமைப்பில் உருவாகும் திரைப்படம் அடுத்த ஆண்டு அக்டோபரில் வெளியாகும் என அறிவிப்பு. தொடர் விடுமுறை காரணமாக ஆயிரக்கணக்கான வாகனங்களில் தென் மாவட்டங்களுக்கு பயணம். செங்கல்பட்டு அருகே தேசிய நெடுஞ்சாலையில் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்த வாகனங்கள். தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர்களுக்கு செல்ல கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகள் குவிந்தனர். முன்பதிவு செய்யப்பட்ட பேருந்துகள் மட்டுமே அதிகளவில் இயக்கப்படுவதாக பேருந்துக்காக காத்திருந்தவர்கள் புகார்.